4 மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்களாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. நிறைய படம் நடிச்சு இருக்கிற ஆக்டர்ஸ்க்கே இந்த நிலமைனா இப்போ ஸ்டார்டிங்கில் க்ரோ ஆகிற நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. எப்படி டேலண்ட்டை பார்த்து சூஸ் பண்ணணுமா இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்து சூஸ் பண்ணணுமான்னு தெரியல. நான் காசு கொடுத்தா ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டேலண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவம் ஒரு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவரோட நிலைமை வந்து யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, அவருடைய ஃபீல்டில் அவருடைய ஒர்க்கில் வந்து அவர் நல்லா டெடிக்கேட்டாக நல்லா இதுவாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால் என்ன ரீசன் பார்த்தா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுறவங்க, இந்த செக்ஸியாக இருக்கவங்க அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த கிளாமரு கிறுக்குத்தனம் பண்ணுறவங்க அசிங்கமாக பேசுகிறவங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது. தவிர இந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் தள்ளிட்டு பின்னாடி தான் போயிடுறாங்க. ஸோ அந்த வகையில் நானும் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதே வகையில் தான் அவரும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போடுறது தான். நான் கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸாக நான் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுறேன். ஒரு நாள் கூட தவறாது. எனக்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலமையாக இருந்தாலும் சரி, நான் வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அன்றைக்கி டே வீடியோ போடணுமா கண்டிப்பாக போட்டுருவேன். என் வேலையில் அவ்வளோ கரெக்டாக இருக்கேன். ஆனால் எந்த தப்பாகவும் போட்டது இல்லை இது வரைக்கும். நான் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் வர மாட்டேதே அப்படின்ட்டு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்தது, அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வந்து பக்குவம் ஆகிட்டு வருது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒரு கோவம் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப இதுவாக போட்டிருப்பாங்க. அவங்க ஐடிலாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ லைக்ஸ், கமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். என்னடா நம்ம டீசெண்டாக போகிறோம், ஏதாச்சும் ஒன்று நல்ல விஷயமா சொல்கிறோம், நமக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து அது கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும். பொறாமன்றது கிடையாது, கோவம் வருது. இதெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு டைம் கஷ்டமாக இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். தேவையே இல்லை, இன்னும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்லாம் மைண்டு வரும். ஏதோ ஒன்று உன்னால் முடியும், உன்னால் நீயும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு என் மனசு ஏதோ ஒரு ஓரத்தில் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஈஸியாக ஒரு பொருள் கிடைச்சா அதுக்கு நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ கஷ்டப்பட்டு கிடைச்சா அதோட வேல்யூ நமக்கு நல்லாவே புரியும். ஸோ எனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். எத்தனை காப்பிரைட்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல.